தமிழ் மக்களுக்கு வணக்கம். பரபரப்பான சூழ்நிலையில் அரசியல் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோலும் சொல்ல வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா தினமும் ஒரு பரபரப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பிக் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டு ஒரு உப்புசப்பு இல்லாத விஷயத்த பேச போகிறதில்ல. உண்மையிலேயே பிக் பிரேக்கிங் நியூஸ் தான். அது என்ன அப்படின்னாக்கா, முந்தா நேத்து நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு எனக்கு வந்து கால் வந்தது. காலையில ஒரு நபர்ட்டேருந்து, ஒரு தெரிந்த நபர்ட்டேருந்து கால் வந்தது. அ அதிகாலையில கால் வந்துச்சு. என்னன்னா, இந்த மாதிரி ஐபிடிஎஸ். இந்த ஐபிடிஎஸ் அப்படின்றது சர்வே எல்லாம் எடுத்து வெளியிடுவாங்க. லயோலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா முன்னாள் மாணவர்கள்னா, அது ஒரு பெரிய கதை. சரியா? லயோலான்ற பேர வச்சுக்கிட்டு, இவங்க முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி, இவங்களா ஒரு சர்வே ஒண்ணு வெளியிடுவாங்க. இந்த மாதிரி வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து ஐபிடிஎஸ். இந்த ஐபிடிஎஸ் நிறுவனத்துடைய முகமாக பார்க்கப்பட்டது யார் அப்படின்னாக்கா, திருநாவுக்கரசு என்கிற நபர். இவர் பார்த்தீங்கன்னா 2024ல வந்து சர்வே வெளியிட்டு, அப்பொழுது பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை, அவர் கோவையில் ஜெயிக்கலன்னா, அதுவும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கலன்னா, நான் சர்வே எடுக்கிறதே விட்டுறேன். இந்த தொழிலை விட்டே வெளியில் போயிடுறேன்லாம் சவால் விட்டார். அதுக்கப்புறம் அண்ணாமலை தோற்று போனார். ஆனால் இவர் சவாலை வந்து இவரால் நிறைவேற்ற முடியலன்னு வைங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் தொடர் சர்வேக்கெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது தேர்தலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் சர்வே வச்சு என்ன பண்ணுறது? அந்த சூழலில் தான் இவரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. வீட்டில் போய் 2 மணிக்கு நைட்டு அவரை ஒரு போலீஸ் வேன் போய் ஒரு 10 பேர் தபதபன்னு உள்ளே போய், அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்கு போல இருக்குது. இவரை மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன் கூப்பிட்டு போகிறாங்க, ஏன் கூப்பிட்டு போகிறாங்க, எதையுமே சொல்லலை. ஆனால் கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு நான் அடுத்தது வரேன். சம்பவம் நடந்ததை மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அந்த சம்பவம் குறித்து அடுத்தது நம்ம பேசுவோம். இப்போ இவர் இந்த மாதிரி மர்மமான முறையில் இவர் தூக்கப்பட்டதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவரை பற்றிய ரிமாண்ட் தகவல் வருது. அதாவது நேற்று முழுக்க அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா, போய் காவல்துறையில் ஐ திங்க் அரும்பாக்கமோ எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு, இந்த மாதிரி எங்கே போனாருன்னு தெரியல. யாரோ 10 பேர் வந்தாங்க, 15 பேர் வந்தாங்க. அவங்க வந்து என் புருஷனை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. சிசிடிவியில் ஒரு வேன் தெரியுது. அது காவல்துறையோடைய வேன் அப்படின்னு போட்டிருக்குன்றது தெரியுது. ஆனால் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா, காவல்துறையிட்ட போய் இவங்க கேட்குறாங்க, என்னுடைய கணவரை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது காவல்துறை முதல்ல என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வரலம்மா, நாங்கள் யாரும் பண்ணலை. வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, ஒரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், இப்போ வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கேருந்து வந்து கூப்பிட்டு போயிருக்கலாம் போலீஸு அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. அப்புறம் ஈவினிங்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா போலீஸே தூக்கலையாம் அப்படின்ட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த குடும்பத்துடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்ட்டு. முதல்ல என்ன சொல்கிறீங்க, நாங்கள் கைது பண்ணல, வேறு யாராவது பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கைது பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறீங்க. அடுத்தது என்ன சொல்கிறீங்க, போலீஸே கிடையாது. இப்போ யார் கைது பண்ணியிருப்பாங்க? கைது இல்லை, யாராக கடத்திட்டு போனாங்களா? ஏன் திருபுவனத்தில் இதான் நடந்தது. கடந்த ஆட்சியில் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அஜித்குமார் என்கிற நபர் வந்து மர்மமான முறையில் கடத்தி செல்லப்பட்டார் காவல்துறையினரால். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னா, பிணமாகத்தான் மீட்கப்பட்டார். அவர் எப்படி வச்சு ட்ரீட் பண்ணாங்க, எப்படி அடித்தாங்க, இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னும் பொழுது திரும்பவும் அதே வந்து இந்த ஆட்சியில் நடக்குது அப்படின்றது தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்றத விட ஒரு வித என்னடா இவங்க தான் பண்ணாங்கன்னா இவங்களும் அதே பண்ணுறாங்களே, இதில் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்றைக்கி காலையில் அவரை ரிமாண்ட் பண்ண தகவலை சொல்கிறாங்க. நீங்கள் அந்த 24 மணி நேரம் அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஒரு மனைவி தன்னுடைய கணவர் என்ன ஆனார்னு தெரியாது, உயிருடன் வருவாரா, பிணமாக வருவாரா, அவர் இருக்காரா இல்லையா, யார் தூக்கிட்டு போனாங்க, ஏன் தூக்கிட்டு போனாங்க, எதுவுமே சொல்லப்படலை. அப்படியே அள்ளி போட்டு போகிறது. நீ நினச்சா யார் வீட்டுக்குள்ளே வேணாலும் வருவே, நினச்சா யாரை வேணாலும் தூக்கிட்டு போவேன் அப்படின்ட்டு. இப்போ இன்று காலையில் சம்மந்தமான அறிவிப்பு வருது. அது முதல்ல செய்தி பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் காவல்துறையினரிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வருது. என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி, அதாவது தாவேகாவுடைய ஊத்தங்கரை எம்எல்ஏ, அவருடைய புகாரின் அடிப்படையில் தான் வந்து திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் என்ன புகார் கொடுத்தார் அப்படின்னா, அவர் சட்டமன்றத்தில் இயங்கி கொண்டிருந்த பொழுது, சட்டமன்றத்தில் இருந்த பொழுது, அங்கேருந்து வெளியில் வரும்பொழுது அவருக்கு கைபேசியில் யாரோ அழைத்ததாகவும், இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு தொடர்பு கொண்டதாகவும், தொடர்பு கொண்டதில் பார்த்தீங்கன்னா அவர்
இந்த மாதிரி உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னதாகவும், தனக்கு வேலை இருக்கின்ற காரணத்தினால் பேச விருப்பம் இல்லை என்று சொல்லி அவர் துண்டித்ததாகவும், மீண்டும் ஒரு முறை தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு, நீங்கள் அணிமாற வேண்டும். நீங்கள் அணிமாறுவதற்கு நாங்கள் உங்களுக்கு 35 கோடி ரூபாய் நான் வாங்கி தருகிறேன். ஒரு குறிப்பிட்ட கட்சியிலிருந்து நான் வாங்கி தருகிறேன் என்று சொன்னதாக இந்த காவல்துறையோட அறிக்கை போகுது. இதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன்னா குற்றச்செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது என்னன்னா, ஒரு இயங்குகின்ற அரசாங்கத்தை குதிரை பேரம் மூலமாகவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை மிரட்டியோ அதை கவிழ்க்க முனைவது அப்படின்றது சட்டப்படி மிக மோசமான ஒரு குற்றச்செயல். ஏன்னா ஒரு அரசாங்கத்தையே நீங்கள் வந்து ஸ்தம்பிக்க செய்யணும்னு பார்க்குறீங்க அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும். இதை உச்சநீதிமன்றமும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. இந்த மாதிரியான செயல் வந்து நம்ம லேஸில் ரொம்ப அனாயாசமாக கடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியான சூழலில் தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். உள்ளபடியே சட்டம் அதன் கடமையை செய்வதற்கு எந்த இடத்துலையும் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்லை. சட்டம் கண்டிப்பாக அதன் கடமையை செய்ய வேண்டும். காவல்துறைக்கு ஒரு புகார் என்று வரும்பொழுது அதுவும் இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் புகாராக வரும்பொழுது அவர்கள் கண்டிப்பாக இது கவனத்தில் எடுத்துக்கொண்டு விசாரணையை முடுக்கிவிட வேண்டும். தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் நடவடிக்கை எப்படி எடுக்கிறார்கள்ன்றதை பாருங்கள். இவங்க 2 மணிக்கு நைட்டு போய் உள்ளே போய் புகுந்து பிடிச்சிட்டு வரதுக்கு அவர் என்ன தீவிரவாதியா? ஏன் இதே வழிமுறையை எல்லார்ட்டையும் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க? அது யாராவது ஒரு அரசியல்வாதியை பற்றி, ஏதாவது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பற்றி ஏதாவது எதிர்கருத்து வைத்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு நபர் என்று நீங்கள் கருதினாலும் சரி, இவங்களையெல்லாம் இப்படி தீவிரவாதிகளை பிடித்து கொண்டு போவது போல நீங்கள் வந்து பிடித்து கொண்டு போவது அப்படின்றது ஏன் வழிமுறையாக வச்சுருக்கீங்க? உள்ளபடியே இந்த குற்றச்சாட்டு, இந்த புகார் பெற்றிருக்கிறார்கள், 29ஆம் தேதி பெற்றிருக்கிறார்கள் என்றால் 29ஆம் தேதி நீங்கள் அவருக்கு ஒரு சம்மன் வழங்கியிருக்கணும். அதுதான் உச்சநீதிமன்றத்துடைய வழிமுறையும் அதுதான் சொல்லுது. சம்மனில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? உங்கள் மேலே வந்து இந்த மாதிரியான ஒரு புகார் வந்திருக்கு, அதனால் நீங்கள் வந்து இந்த காவல் நிலையத்தில் ஆஜராகி இது சம்பந்தமாக உங்களுடைய தரப்பு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சம்மனை கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு சம்மன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. மாறாக இவர்கள் என்ன செய்வார்கள்னு சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய முன் அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஒரு 15 பேர் வந்துடுவாங்க. இந்த 15 பேர் வந்து அப்படியே பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா? கூப்பிட்டு போகும்போது இவங்களே விதவை பேரில் கையெழுத்து வாங்குறது, மிரட்டி கையெழுத்து வாங்கி அதில் அவங்களுக்கு தேவையானதை நிரப்பிக்க வேண்டியது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ என்கிட்ட வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கலை, ஆனால் நீங்கள் கையெழுத்து போடுவீங்களான்னு நான் உடனே சரி எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன அப்போது முதல் முறை கைது செய்யப்படும் பொழுது எனக்கு அதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள் தெரியாது. அதனால் அப்படி கையெழுத்து போட்டேன். என்ன பண்ண போகிறீங்க? நான் என்ன உங்களுக்கு எதிர்த்து பேசினா கைது பண்ணுறீங்க, சரி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வைத்து இவர்கள் என்னவெல்லாம் திரிக்க முடியும் அப்படின்றதுலாம் எனக்கு அப்போ தெரியாது. அது மாதிரி தான் இங்கேயும் வாங்கியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவர்களுடைய வழிமுறையெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. தப்பன்னு வீட்டுக்குள்ளே வருது, தப்பன்னு தூக்கிட்டு போகிறது, யாரை வேணாலும் தூக்கிட்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா, வீட்டுக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இருக்குது, சட்ட வழிமுறைகள் இருக்குது. இது எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போது அந்த நபரை வந்து இந்த மாதிரி பேரம் பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான முதல்நிலை ஆதாரங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. யாரையும் நிரபராதி என்று சொல்ல போகிறதில்ல, குற்றவாளி என்றும் நான் சொல்ல போகிறதில்லை. ஆனால் இந்த வழிமுறை தவறு அப்படின்றத இங்கே உள்ளபடியே பதிவு பண்ணுறேன். இதை கடந்த ஆட்சியின் பொழுது இதே மாதிரி ஒரு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறார். கரூரில் ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம். அது குறித்து ஒரு நீதிபதி வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அந்த நீதிபதி அந்த கருத்து என்பது அந்த வழக்கையும் கடந்து இருக்கிறது, தனிப்பட்ட விதத்தில் இருக்கிறது அப்படின்றதுக்காக அது பொது விமர்சனத்திற்கு உட்படுத்தினார்கள் என்ற காரணத்தினால பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். எம்எல்ஏயும் எஃப்ஐஆர் போட்டாங்க. இன்னும் அந்த எஃப்ஐஆரை வாபஸ் வாங்கலை. அந்த எஃப்ஐஆரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் வரதராஜன் சார், நேதாஜி சேனலுடைய வரதராஜன் சார், அவரும் கைது செய்யப்பட்டார். மாரிதாஸ் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆரில் என் பேர்லாம் இருக்குது. இத்தனைக்கு நான் ஒன்றும் பெருசாக சொல்லியில்லை. நீதிபதிகள் நீதிபதி பாலனத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும், மற்ற பொது கருத்துக்களை வந்து சொல்வது அப்படின்றது ஏற்புடையது இல்லை அப்படின்னு பொருள்பட பேசியிருப்பேன். இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? ஆனால் அவர்கள் அதை செய்தார்கள். சரி, அதை ஒரு பக்கம் வைப்போம். இந்த மாதிரி சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்துவது, தாராளமாக நடவடிக்கை எடுங்க, கைது செய்யுங்க, சம்மன் கொடுங்க, வழிமுறையை பின்பற்றுங்க, அதுக்கப்புறம் கைது செய்யுங்க.
ஏதோ புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி வந்து செயல்படாதீங்க அப்படின்றத தான் நம்ம ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடந்த கால ஆட்சியில் இது நடந்தது என்பதனால தான் அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டது. அதுவே இந்த ஆட்சியும் தொடர்கிறது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதை சொல்லி அதே சமயத்தில் இந்த எம்எல்ஏக்களை வந்து யார் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து காரணகர்த்தாவாக அவர்கள் காட்டக்கூடிய நபர்கள் யாருன்னா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்கும் தான் வந்து இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக எம்எல்ஏக்களை இழுக்கின்ற அந்த படலத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இப்போ காவல்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் உண்மை இல்லாமல் இல்லை. வாதம்னு வந்துட்டா இருக்கிற எல்லாத்தையும் நியாயமாக பேசிடணும். அதனால சொல்கிறேன், இதில் உண்மை இல்லாமல் இல்லை. இன்னும் சொல்லணும்னாக்க அதிமுகவிலிருந்து சிவி சண்முகம் அவர்களுடைய தரப்புக்கு சென்ற ஒரு எம்எல்ஏ என்னிடமே சொன்னது என்னன்னா, சட்டமன்றத்தில் வசந்தம் கார்த்திகேயன் அந்த திமுக எம்எல்ஏ தடுத்து நிறுத்தி அவரிடம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பலம் சேர்த்துறாதீங்க, தாவேகாவுக்கு உங்கள் எம்எல்ஏக்களை அனுப்பி, இல்லை நீங்கள் போய் சேர்ந்து பலம் சேர்த்துறாதீங்க, நாங்கள் எப்படி இந்த ஆட்சியை கவிழ்ப்போம் அப்படின்னு சொன்னதாக அவரே என்கிட்ட பதிவு பண்ணார். இப்போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு வழிமுறை இருக்கும், ஒரு அரசியலை எப்படி அணுக வேண்டும்னு. இதை முழு அனுமதியுடன் தான் நான் பேசுகிறேன். நான் பொதுவாக வந்து இவரை சந்தித்தேன், அவரை சந்தித்தேன் அப்படின்னு பேசுகிறத வழக்கமாக கொண்டிருக்க மாட்டேன். அதை ஒரு பெருமையாகவும் நான் பேச மாட்டேன். சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட இது குறித்து முன் அனுமதி பெற்று நான் இதை பேசுகிறேன். என்னென்னா, சமீபத்தில் ஒரு வாரம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் சந்தித்தேன். சந்திக்கும் பொழுது அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து பதிவு பண்ணார். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 107 தொகுதியாக இருக்கட்டும், மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டு இன்றைக்கி வந்து நேரு வழியிலையோ குறுக்கு வழியிலையோ ஏன்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை வந்து அவர் நம்புகிறார். அதிமுக எம்எல்ஏக்களை வந்து இவர் வந்து தன் வயப்படுத்தியது வந்து குறுக்கு வழியில் தான்ட்டு. அது அவருடைய நம்பிக்கை, அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அப்படி ஏதோ ஒரு வழியில் மெஜாரிட்டியை காமிச்சிருக்காங்க. சரி, ஆட்சி செய்யட்டும், ஒரு வருஷம் ஆட்சி செய்யட்டும், பார்க்கட்டும் மக்கள் எந்த மாதிரியான ஒரு ஆட்சிக்கு இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதனை மக்களே பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். அப்போது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஓஹோ, நாம் யாரை தவற விட்டுருக்கோம், இல்லை நாம் யார்கிட்ட போய் மாட்டியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது அவருடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு வந்து சரி தவறுன்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும், சரியா? ஆனால் அவருடைய நிலைப்பாடு இதுதான் இருந்தது. அதனால தான் என்கிட்ட சொன்னார், ஆட்சி பண்ணட்டும், முதலமைச்சர் எப்படி ஆட்சி செய்கிறாரு, அமைச்சர்கள் எப்படி ஆட்சி செய்கிறாங்க பார்ப்போம். இப்போ காவேரி போன்ற விவகாரத்தில் நம்ம வாய் மூடி இருக்க முடியாது. ஏன்னா நீ கற்றுக்கிட்டு வர வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, விவசாயிகள் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே அவர் இதே வார்த்தையை சொன்னார், ஏற்கனவே அங்கே விவசாயிகள்லாம் தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க என்னடான்னா, இவர் எதிர்கட்சி தலைவர் திட்டுறாரு, எதிர்கட்சி தலைவர் இவர் திட்டிகிட்டு இருக்காரு, மாற்றி மாற்றி 2 பேரும் தனிப்பட்ட முறையில் திட்டிகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இவங்க இருக்காங்க. அப்போது ஒரு ஆண்டு இந்த ஆட்சி நடக்கட்டும், 1.5 ஆண்டு இந்த ஆட்சி நடக்கட்டும், நடந்து இவர்களுடைய லட்சணம் என்ன அப்படின்றத மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். அப்போ தான் நாம் அரசியல் பண்ண முடியுமே தவிர்த்து நாம் முதல் நாள்லேருந்தே இவங்களை வந்து கவுக்கரம்பார் அப்படின்னு இறங்குறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தினார். திமுக என்ன ஒரு ஆயுதத்தை எடுக்கிறது கையில் அப்படின்னா, முதல்ல உனக்கு கிடைச்சிருக்கிறதே 107 சீட்டு தான். நீ யாரை வச்சு இந்த ஆட்சியை தக்க வைத்திருக்கிற? இந்த ஆட்சிக்கு 144 வாக்குகள் விழுந்ததுன்னா அதில் அதிமுகவுடைய 25 வாக்குகள் அப்படின்றத விட்டுருங்க. அது தவிர்த்து நீ வாங்கியிருக்க வாக்குகள் யாருடைய எம்எல்ஏக்கள்? நாங்கள் எங்களுடைய உழைப்பை போட்டு கொடுத்து ஸ்டாலின் தொடரட்டும் என்று சொல்லி வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள். ஸ்டாலின் தொடரட்டும், திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய உழைப்பினாலும் எங்களுடைய பணத்தையும் செலவு பண்ணி நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் உதவியின் காரணமாக வெற்றி பெற்றவர்கள். சோரம் போயிருக்கிறார்கள். எங்கள் பெயரில் வெற்றி பெற்று அவர்கள் சோரம் போய் உன் பக்கம் வந்திருக்கிறார்கள். அப்போது அதனால தான் ஸ்டாலின் சொல்கிறார், என் தயவில் தான் இந்த ஆட்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உண்மை இல்லாமல் இல்லை. ஸ்டாலினுடைய பெயரை முன்வைத்து, ஸ்டாலினை முன்வைத்து
எம்எல்ஏக்களை ஜெயிச்சுட்டு ஒரு மாதம் கூட இல்லாமல் நீ போய் எதிர் முகாமில் போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்றது உண்மையிலேயே அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை செய்தால் அந்த அயோக்கியத்தனத்திற்கு பதில் உன்னுடைய எம்எல்ஏக்களை தூக்குவது அப்படின்னு அவங்க இறங்குறதுன்றதை நீ எப்படி தப்பு சொல்ல முடியும்? சட்டப்படி தப்பு. சரியா? தார்மீகப்படியும் இதை வந்து ஏற்றுக்க முடியுமான முடியாது. ஆனால் தார்மீகப்படி நீங்கள் தானே முதல்ல தப்பு பண்ணியிருக்கீங்க. காங்கிரஸ் யோக்கியர்களாக இருந்தால் இவர்கள் தேர்தலுக்கு முன்னாலேயே வெளியில் போயிருக்கணும். கம்யூனிஸ்டும் அப்படி, வைகோ அப்படி, திருமாவளவனும் அப்படி. அதை அவர்கள் செய்ய ஐஎம்எல்லும் அப்படி அவர்கள் செய்யாத நிலையில் நாங்கள் மட்டும் ஏன் தார்மீக வழிமுறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு அவங்க இறங்குறதுல தப்பு கிடையாது. அப்போ இவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்க. பேய்க்கும் சண்டை. இதில் தான் இந்த திருநாவுக்கரசு போன்றவர்கள் இப்போ பலிக்கடாவாக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தக்கு நான் என்ன சொல்கிறேன், முழு விசாரணை நடத்துங்க. அதே போல் வைகோ பேசுகிறாரு பாருங்க, ஒரு கட்சியுடைய தலைவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசுகிறார். அதுக்கப்புறம் மறுத்து இதில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து மாற்றி பேசுகிறாரு. வைகோவுக்கு மாற்றி பேசுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஒன்றும் புதுசு கிடையாது, நாம் பார்க்காதது கிடையாது. ஆனால் வைகோ பேசியது என்ன பொதுக்குழுவில்? அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி முதலமைச்சர் என்னிடம் சொன்னார், எங்களுடைய 2 எம்எல்ஏக்கள், அவங்க உங்களுடைய எம்எல்ஏக்களே கிடையாது, அவங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றால் அவர்கள் முதலில் உதயசூரியன் சின்னத்திற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் திமுகவில் உறுப்பினர் அட்டை வாங்க வேண்டும். அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கிட்டு, அதாவது மதிமுகவிலிருந்து பொறுப்பிலிருந்து விலகி, உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகி, அவர்கள் திமுகவில் சேர்ந்து திமுகவுடைய உறுப்பினர் அட்டையை வாங்கி அதன் அடிப்படையில் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அப்புறம் தான் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அவ்வாறாக ஜெயித்த அந்த 2 எம்எல்ஏக்கள் பதவி விலக வேண்டும் என்றும், பதவி விலகினால் நானே அவர்களை பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைக்கிறேன் என்று முதலமைச்சர் சொன்னதாக வைகோ பதிவு செய்கிறார். இது ஒரு முதலமைச்சருக்கு அழகா? இது ஒரு கட்சியுடைய தலைவருக்கு அழகா என்றால் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவங்க மதிமுகவுடைய சிம்பல்லையே, ஏற்கனவே கடந்த காணொலியிலையும் இதை பதிவு பண்ணேன், இப்போ திரும்பவும் பதிவு பண்ணுறேன். அவங்க மதிமுக சிம்பல்லையே, அதாவது வெத்துப்பூட்டி அந்த சிம்பல்லையே அவங்க போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட வைகோ அவர்களை பதவி விலக சொல்ல முடியாது. கட்சியோடைய விதிகளை மீறி இருந்தால் அல்லது கொறடாவுடைய உத்தரவை மீறி இருந்தால் அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை நீக்க சொல்லி சபாநாயகரிடம் முறையிடலாம். ஆனால் பதவி விலக சொல்லி எம்எல்ஏக்களை நிர்பந்திக்க முடியாது. அப்பட்டமாக அது குதிரை பேரம். அப்போ வைகோ விசாரிக்கப்பட வேண்டும். ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு விசாரிக்கப்படுவது போல வைகோ விசாரிக்கப்பட வேண்டும். எவ்வளோ பணத்தின் பேரமாக இதை செய்தார் என்று கேட்கப்பட வேண்டும். வைகோவோட சேர்த்து விசாரணை வட்டத்தில் முதலமைச்சர், ஏனென்றால் முதலமைச்சருடைய பேரை அவர் சொல்றாரு. இது வரைக்கும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து மறுப்பே வரல. ஏன் வரல? நான் அப்படி சொல்லவில்லை வைகோவிடம் அப்படின்னு சொல்லணும்ல, ஏன் சொல்லலை? அப்போ வைகோ சொல்றது சரியா? அப்போ அதே வைகோ ப்ரெஸ் மீட்டில் அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் அப்படி சொல்லலை, இப்படி சொன்னார், அதாவது மாற்றி மாற்றி பேசுவியா நீயே? அப்போ இதை விசாரிக்கணும்ல. ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க, இன்னொரு பக்கமும் எடுக்கணும். அது மாநில அரசாங்கம் எடுக்காது என்பதனால்தான் திமுக தற்பொழுது இந்த புகாரை ஆளுநரிடம் கொண்டு சென்றிருக்கிறது. ஆளுநரிடம் ஏற்கனவே ஒரு புகார் இருக்குது. அமமுகவுடைய எம்எல்ஏ கடத்தி கொண்டு போய், வீடியோ ஆதாரத்தோடு அது இருக்குது, அமமுக எம்எல்ஏ கடத்தி கொண்டு போய் நிர்பந்திக்கப்பட்டார், அவரிடமிருந்து கையெழுத்து பெறப்பட்டது, அந்த கையெழுத்து ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே நிலுவையில் விசாரணையில் இருக்கிறது என்கிற நிலையில் மேலும் 2 எம்எல்ஏக்கள் இதுபோல பேரம் பேசப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது பட்டவர்த்தனமாக ஒரு கட்சி தலைவர் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டு விட்ட பின்னர் இந்த குதிரை பேரம் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கட்சியுடைய எம்எல்ஏக்களை தொடர்ந்து நிர்பந்தித்து பதவி விலக வைக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் நிலுவையில் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது எப்படி வேண்டுமானாலும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக விஜய் போராடுகிறார் அப்படின்றது ஒரு பக்கம் தெளிவாகிறது. எப்படியாவது இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று திமுகவும் முனைகிறது அப்படின்றதும் தெரிகிறது. இப்போ இது 2மே ஜனநாயகத்தில் உகந்ததாக விஷயமா என்றால் இல்லை. ஆனால் இந்த 2மே நடக்குது. ஒரு பக்கம் மாநில காவல்துறை, இப்போ மத்திய சிபிஐ உள்ளே இறங்குமா அப்படின்றது கேள்வி. இறங்கினால் வைகோ விசாரிக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அமமுக விவகாரத்தில்
யார் யார் அந்த கடத்தலில் ஈடுபட்டார்களோ அவர்கள் கைது நடவடிக்கையும் அவர்கள் மீது பாய வேண்டும் என்பதுதான் சரியான சட்ட வழிமுறையாக இருக்கும். அதை இவர்கள் செய்ய போகிறார்களா? இதை எந்த மீடியாவாவது முழுமையாக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவர்கள் பக்கம் என்ன நடக்குது, இவர்கள் பக்கம் என்ன நடக்குதுன்னு, இதை எந்த மீடியாவாவது பதிவு செய்ய போகிறதா என்றால் ஒருதலை பட்சமாகத்தான் செய்தி வரும், ஒருதலை பட்சமாகத்தான் விவாதங்கள் நடக்கும், முழுமையான தகவல் உங்களுக்கு வராது என்பதனால்தான் இந்த காணொளியில் நான் இதை முழுமையாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை விவரிக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.